மனோஜ் பார்த்தீங்கன்னா புதுசாக கார் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ வெளியே நிறுத்தி வச்சுட்டு அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ அதை கேட்ட விஜயா எதுக்கடா வெளியே நின்று கத்திட்டு இருக்க, உள்ளவா அப்படின்னு சொல்லவும் நீ வெளியே வாமா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அதை கேட்ட விஜயாவும் வெளியே வந்துட்டு மனோஜ் வாங்கின காரை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு என்னம்மா முத்துக்கு மட்டும்தான் ஆரத்தி எடுப்பீங்களா, எனக்கெல்லாம் ஆரத்தி எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் என்னடா உனக்கு இல்லாமல் இருடா வர அப்படின்னு சொல்லி உள்ளே போய் ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து மனோஜுக்கு ரோஹிணிக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ மனோஜ் ரோஹிணியும் ஏதோ அவங்களே கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசில் கார் வாங்கின மாதிரி ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிறாங்க. இருந்தாலும் மனோஜ் கார் வாங்கினதுக்காக வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் நைட்டு பார்த்தீங்கன்னா ரவிக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் நான் கார் வாங்கினதுக்காக உங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறவாங்க அப்படின்னு சொல்லி மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ரோஹிணியை பார்த்து எங்கே 3 பேர் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோஹிணி இருந்துட்டு அவங்க 3 பேர் மொட்டை மாடிக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஸ்ருதி மொட்டை மாடிக்கு எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க மனோஜோட பிஸ்னஸ் பற்றி 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க எனக்கு என்னவோ அப்படி தோணலை, அவங்க 3 பேர் தனியாக மொட்டை மாடிக்கு போயிருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ தண்ணி அடிக்க போயிருப்பாங்கன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோஹிணி உடனே மனோஜ்னு தண்ணி அடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு ஒருவேளை கார் வாங்கினதுக்காக மனோஜ் அவங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறாரா என்னவோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க என்னவா இருந்தாலும் சரி, ஆனால் மனோஜ் கண்டிப்பாக குடிக்க மாட்டாரு, இந்த முத்து வேணா குடிப்பாரு எனக்கு தெரியும், ஏன்னா இந்த வீட்டில் அவர் தானே குடிப்பாரு, நீ வேணா பாரு கீழே வரும்போது அவர் குடிச்சிட்டு தான் வருவாருன்னு சொல்லிட்டே திரும்புறாங்க ரோஹிணி. கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா மீனா நின்றுட்டு இருக்காங்க. மீனா அங்கே இருக்கிறத எதிர்பார்க்காத ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியே இல்லை. அப்போ மீனா சொல்கிறாங்க அவர் ஒன்றும் குடிக்க மாட்டார், இனிமேல் என்கிட்ட குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க அவர் வெளியில் தானே குடிக்க மாட்டேன்னு சொன்னார், இப்போ மனோஜ் பார்ட்டி வைக்கிறாருல்ல இப்போ குடிப்பாரு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க எங்கேயா இருந்தாலும் சரி அவர் கண்டிப்பாக குடிக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் ரோஹிணி பார்த்தீங்கன்னா மீனாவை நக்கலாக பார்க்குறாங்க. அவர் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்காரு, அதனால் அவர் கண்டிப்பாக குடிக்க மாட்டாருன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு ஆமாம் எனக்கு முத்து குடிக்க மாட்டாருன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா முத்து மனோஜ் ரவி 3 பேருமே மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. அப்போ ஸ்ருதி பார்த்தீங்கன்னா இதோ அவங்களே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 3 பேருமே ஒருத்தர் தோல் மேலே கை போட்டுட்டு கீழே இறங்கி வராங்க. அதை பார்த்த ரோஹிணி நான் அப்போவே சொன்னல முத்து குடிச்சிட்டு தான் வருவாருன்னு, இப்போ பாரு எப்படி குடிச்சிட்டு தள்ளாடிட்டு நடந்து வராருன்னு சொல்லி மீனாவை பார்த்து நக்கலாக சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க ரோஹிணி நீங்கள் நல்லா பாருங்க, உங்கள் ஹஸ்பண்ட் மனோஜ் தான் குடிச்சிட்டு வந்திருக்காரு, அவங்க 2 பேரும் அவரை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை பார்த்த ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா அசிங்கமாக போகுது. இப்போ தான் இந்த மீனாட்டை அவ்வளோ வாயடிச்ச, அதுக்குள்ளே இந்த மனோஜ் நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு நினச்சிட்டே மீனாவை பார்க்குறாங்க. அப்போ மீனா பார்த்தீங்கன்னா ரோஹிணியை ஒரு கேவலமாக ஒரு பார்வை பார்ப்பாங்க. அதை பார்த்த ரோஹிணிக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. அப்போ அங்கே வந்த முத்துக்கிட்ட மீனா கேட்குறாங்க ஏங்க நீங்கள் குடிச்சிங்களா அப்படின்னு கேட்கவும் இல்லை மீனா நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாக நீங்கள் குடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும் சத்தியமே இல்லை மீனா, நான் தான் இனிமேல் உங்கள்கிட்ட குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கேன்ல, அப்படி இப்படி நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க எனக்கு தெரியுங்க நீங்கள் குடிச்சிருக்க மாட்டீங்கன்னு சொல்லி, ஆனால் இவங்க தான் நீங்கள் குடிச்சிட்டு தான் வருவீங்கன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து ரோஹிணியை பார்த்து என்ன பார்லரம்மா மீனாட்ட பல்பு வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறாரு. அதை கேட்ட ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாகுது. இங்கே பார்த்தீங்கன்னா மனோஜ் போதையில் ஏதோ உளறிட்டு இருக்காரு. அப்போ ரோஹிணி இருந்துட்டு உன்னால தான் மற்றவங்க எல்லாத்துக்கு முன்னாடி நான் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை தர ரூமுக்கு இழுத்துட்டு போகிறாங்க.